காத்தான்குடி இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கிய பிரதேசங்களில் ஒன்றாகும். இது வெப்பமண்டல காலநிலை மற்றும் கடலோர பகுதியை கொண்டிருக்கிறது. இந்நிலையில் காத்தான்குடியை அழகுபடுத்தும் நோக்கில் நடப்பட்ட பேரீச்சம்பழ மரங்கள் தற்போது காய்த்து குலுங்குவது பிரதேச மக்களின் கவனத்தை பெற்றுள்ளது. இறக்குமதி துறையில் முக்கிய உணவுப் பொருளாக காணப்படும் பேரீச்சம்பழங்கள் தற்போது இலங்கையிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு அறுவடை செய்யப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். குறிப்பாக மட்டக்களப்பு காத்தான்குடியில் வீதியில் நடுவே நடப்பட்ட பேரீச்சம்பழ மரங்கள் இம்முறை அதிக விளைச்சலை கொடுத்துள்ளதை அவதானிக்க முடிகிறது. அண்மை காலமாக நாட்டில் நீடித்து வரும் கடுமையான வெப்ப சூழ்நிலையை பேரீச்சம்பழ மரங்கள் அதிக விளைச்சலை கொடுக்க காரணம் என மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் இந்த பேரீச்சம்பழ மரங்கள் கவர்ந்துள்ளன. இவ்வாறு காத்தான்குடி பிரதான வீதியில் காய்த்து குலுங்கும் பேரீச்சம்பழ மரங்களின் அறுவடை விழா நேற்று நகரசபை ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்படி இவ்வறுவடை காலம் இப்பகுதியில் பெரும் வர்த்தக உற்சாகத்தையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் தூண்டும் முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக்கால பகுதியில் காத்தான்குடி பிரதான வீதியில் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ எம் இஸ்புல்லாவின் முயற்சியினால் கிழக்கின் உதயம் வேலை திட்டத்தின் கீழ் பேரீச்சம் மரங்கள் நாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.